வணக்கம் ஜோதிட ஆர்வலர்களே. இன்றைய பதிவில் மிதுனத்திற்கு செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன லக்னம்ன்றது காலபுருஷ தத்துவப்படி 3வது லக்னமாக வரும். செவ்வாய்ங்கிற ஒரு காலபுருஷ தத்துவப்படி 1 மற்றும் 8ஆம் அதிபதியாக வராரு. இப்போது இந்த மிதுன அதிபதி புதனுக்கு பிடிக்காத கிரகம்ன்றது செவ்வாய். புதனுக்கும் செவ்வாய்க்கும் அவங்களோட கேரக்டர் ஒத்து போகாத ஒரு நிலையை கொடுக்கும். புதன் அறிவு ஞானம் கொண்ட ஒரு அமைப்பாக கொடுத்துரும். செவ்வாய் வேகம் கோபம் அதிரடின்ற ஒரு குணாதிசயத்தில் இருக்கும். அந்த காரணத்தினால இவங்க 2 பேருக்கும் எதிர்ப்புத்தன்மை. 2வது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய்னு சொல்லக்கூடிய விருச்சிக வீடு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய எதிரி அமைப்பு, பகை, எதிர்ப்பு, நோய், வம்பு வழக்கு, கடன் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாக வர்றதுனாலையும் இந்த செவ்வாய் மிதுனத்துக்கு ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய கிரகமாக அமைஞ்சிடுறாரு. கெடுபலன்கள் எப்போ தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அவருடைய தசையில் தருவார். தசை என்பது எந்த வயதில் வேணாலும் வரலாம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது செவ்வாய் தசையில் பிறக்கலாம், வாலிப வயதுலேயும் செவ்வாய் வரலாம், வயோதிக வயதுலேயும் வரலாம். அதை பொறுத்து அவங்களுக்கு நோய் வருமா, எதிரி வருவாரா, கடன் வருவாரா, அல்லது வம்பு வழக்கு வருமா அப்படின்றத நம்ம யூகம் பண்ண வேண்டிய நிலை. இப்போ நோய் வருமா அப்படின்றத நம்ம எடுக்கணும்னா லக்னத்தோட வலிமை இது எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும். லக்னத்தோட வலிமை நல்லா இருக்குது. வலிமை என்பது சுபத்துவம். அது நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நோயை தவிர்த்துட்டு அடுத்தது கடனா எதிரியா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 6ஆம் வீடு கடனையும் எதிரியும் தருது. 6ஆம் வீடு நல்லபடியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அது கடனை கொடுக்கும். சுப கடனாக கொடுத்து ஒரு வகையாக நமக்கு போராட்டங்களையும் கொடுத்து அதில் வெற்றி அடைய வைக்கும். அதே எதிரியாக வருவாரா அப்படிங்கிறப்ப நம்ம லக்ன பலகீனமாக இருக்கும் பொழுது 6ஆம் வீடு வலுத்திருக்கும் பொழுது அது எதிரியாக மாறும். இதை எந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணலான்னா அந்த 6ஆம் அதிபதியான செவ்வாய் எந்த தன்மையில் இருக்கிறாரு, லக்னத்துக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு, தன்னுடைய சொந்த வீடான விருச்சிகத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு, ஒளி நிறைந்த நிலையில் இருக்கிறாரா, ஒளி குறைந்த நிலையில் இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். செவ்வாய்கிட்ட இருக்கிற 25% ஒளி மனிதனுக்கு தேவைப்படுது. 75% ஒளி மனிதனுக்கு தேவைப்படாத ஒளியாக இருக்கும். தேவைப்படுற ஒளிங்கிறது தைரியம், வீரம், பராக்கிரமம்னு சொல்லுவோம். தேவைப்படாத ஒளி அப்படின்றது தேவையற்ற கோபம், அதிரடி செயல்கள், இந்த மாதிரி ஒரு அடாவடி இதெல்லாம் சொல்கிறது தேவையில்லாத செயல்களாக சொல்லப்படுது. இப்படி பார்க்குறப்போ இந்த செவ்வாய் தன்னுடைய தசையில் பாதி காலம் 6ஆம் வீட்டு வேலையும் பாதி காலம் லாப வீட்டு வேலையும் செய்கிறதா ஒரு கருத்து இருக்குது. இந்த பாதி காலங்கிறது அந்த கிரகம், அதாவது 6ஆம் அதிபதியான செவ்வாய் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்ளுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ தன்னுடைய விருச்சிக வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கா, தன்னுடைய மேச வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதை பொறுத்து நமக்கு அந்த பாவகம் வேலை செய்யும் அப்படின்றது. முதலில் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டு வேலை நடக்கும். 2வதாக எந்த வீட்டோடு நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டு வேலை நடக்கும் அப்படின்றதும் இருக்குது. நடக்கிற புக்தியை பொறுத்து அது மாறுபட்ட பலனையும் கொடுக்கும். 11ஆம் வீட்டு வேலையை கூட செய்யறதுக்கு உண்டான தகுதியில் அது புத்தியை பொறுத்து, இணைவு கிரகங்களை பொறுத்து அமைந்து விடுகிறது. ஆக இந்த செவ்வாய் எப்பவுமே ஒரு டேஞ்சரான ஆளாகவே மிதுனத்துக்கு இருந்தாலும் அந்த 6ஆம் வீடு நன்றாக இருந்து செவ்வாய் கெட்டு போகாமல் தான் வீட்டுக்கு மறைஞ்சு லக்னத்துக்கும் மறைஞ்சு ஒரு சுப ஒளியை வாங்கும் பொழுது கடன் மூலமாகவோ பல பேர் எதிரி மூலமாக நன்மை அடைகிறவங்களாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் வரும். நோய் வருதான்றதை நம்ம லக்ன வலிமையை பொறுத்தும் அன்றைய கோச்சாரத்தை வச்சும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நற்பலன் உண்டு. சரி, இந்த செவ்வாய் போன்ற மற்ற கிரகங்களுக்கு 2 வீடுகள் ராசி கட்டங்களில் கொடுத்துருக்கிறதுனால இன்னொரு வீட்டு பலன்றது தன்னுடைய பிற்பகுதியிலையோ ஆரம்ப பகுதியிலையோ ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது இங்கே போராட்டத்துக்கு உண்டான வெற்றியை அடுத்தது அடையிறதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் அந்த கிரகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக செவ்வாய்னா கெடுக்கும்னு எடுக்காமல் அவர்கிட்ட கொடுக்குற தன்மையும் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் ஒரு 20% 25% நம்பலாம். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.